கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்கடான்னு. ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, சொல்றது எல்லாம் பொய். இது வந்து ஒரு அடர்ந்த காடா இருந்துச்சு. அழிடா போறது செய்வன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தீய சக்தி. அதாவது அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் கரண்ட் கொடுக்கற இடம் அது நம்ம ராஜஸ்தான்ல இருக்கிறப்பல இருக்கு. தப்ப இல்லாது இப்படி வச்சிருக்காங்களோ நான் வெயில மண்டைய போலாக்குது. Hello my dear great warriors, welcome to our channel TRSI. அதாவது நம்ம இப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, யூனியன் பிரதேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது பாண்டிச்சேரிக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம பாண்டிச்சேரி மட்டும் பாண்டிச்சேரி போற அப்படின்னா ஏதோ ஒரு வேலை பார்க்க போற அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. சென்னையில பாண்டிச்சேரி அமைஞ்சிருக்கிற கூல் ஹோண்டா பிக்விங் அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் ரீதியா இருக்க ரைடர்ஸா இருக்கட்டும், இல்ல அன்ப்ரொஃபஷனல் ரீதியா இருக்க ரைடர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் வர வச்சு அவங்க கஸ்டமர்ஸையும் வர வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க மற்றும் நாளைக்கு காலை வரைக்கும், அதாவது நாளைக்கு டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப சொல்லியிருக்காங்க. பீச் ரெசார்ட்ல வந்து ரெடி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. போனாதான் தெரியும். என்னை வந்து வர சொல்லி ஒரே கம்பல் பண்ணாங்க. ஐ ஆம் சோ பிஸி, நம்மளால இப்பெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நான் பில்டப் பண்ணேன். பட் அவங்க அதெல்லாம் எடுத்துக்கல. என் புளிச்சு உன்னை பத்தி தெரியும், மாலை கிளம்பி அப்படிங்கிறப்பல உரிமையோட அழைத்தார்கள். நானும் மறுக்க முடியாம ஓசியில சோறு கிடைச்சா நம்மளும் எங்க வேணா போயிடுவோம். அதனால நம்மளும் சரி கிளம்பி போவோம். ஏன்னா பஃபே எல்லாம் வச்சிருக்காங்களாம். நம்ம மற்றபடி மாது அந்த வேலையெல்லாம் கிடையாது. திங்கிறது நல்லா திம்பா ஊட்டி அந்த பாட்டில இதெல்லாம் நடந்துச்சா, இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோல கிளிக் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒண்ணு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ விருதாச்சலத்தில் இருக்கோம். விருதாச்சலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது இது வந்து ஒரு அடர்ந்த காடாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. இங்கே வந்து குரங்குகள் அதிகமாக இருக்கும். பாருங்க, நீங்களே பாருங்க, குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குரங்குகளும் கம்மியாயிடுச்சு. அவங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே வந்து இதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் கம்மியாக போயிடுச்சு. வாரியர்ஸ் பாவமாக இருக்குது. ஏன்னா நம்ம தான் காட்டு அழிக்க ஆரம்பிச்சோம். பாருங்க, அங்கெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அடர்ந்த காடாக இருக்கும். இது காட்டு, இது வனப்பகுதியில் தான் வரும். ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைகளாக மாறி போச்சு வாரியர்ஸ். இங்க வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு உணவும் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் காடெல்லாம் அழிச்சு இன்னைக்குதான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால வனவிலங்கு வாழ்றதுக்கான ஒரு பாதுகாப்பான உடம்பு இல்லாம போச்சு நம்ம உலகத்துல. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷன் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ளார எல்லாரும் வந்தாச்சு. அதனால வேற எந்த ஒரு ஜீவராசியுமே இருந்தாலும் அழிடா அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டானுங்க. நம்ம காட்டிலும் அது என்ன முக்கியமா அப்படிங்கிறப்ப அவங்களோட இருப்பிடத்தையே நம்ம அழிக்க ஆரம்பிச்சோம். வேடப்பர் கோயில் விருதாச்சலத்திலே வந்து இது ரொம்ப ஃபேமஸானது. வேடப்பர் கோயில் சொல்லிட்டு முருகன் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸான கோயில். வேணுங்கதெல்லாம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலா இங்க நிறைய பேர் இந்த பொருள்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் காணும் அப்படின்னா இங்க வந்து குறி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இப்போ யாராச்சும் செய்வன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து தீர்த்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கெல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நான் சாமியை கும்பிடுவேன். அது நம்பிக்கை உண்டு. ஏன்னா தீய சக்தி அப்படி இருந்துச்சுன்னா அந்த மீனிங்க சொல்ல, தீய சக்தின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒன்வே தான். ஆனால் ஒன்வேல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வராங்க. இதுக்கு 4 வழிச்சாலையாக தான் போட்டிருக்காங்க. போட்டிருந்தும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல வராங்க. அந்த ரோடை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல பல பேர். இதனாலதான் நிறைய விபத்தெல்லாம் ஏற்படுறது. அதாவது அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் நம்மளும் ஒரு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஒபே பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம மக்கள் மட்டும் திருந்தவே மாட்டேங்குது. வாரியர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெய்வேலி உள்ளார வந்தாச்சு. நெய்வேலி உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுக்குற இடம் அப்படிம்பாங்க. அதை இங்க இருக்கிற இயற்கை வளத்தை அழிச்சு உள்ளார இருக்கிற அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்து அதை எரிச்சு அதுல இருந்து கரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த நெய்வேலியார் வந்தாலே எனக்கு இன்னும் பொட்டல் காடு உள்ளார வர அப்படியே இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற இங்க மரம் செடி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களா, ஏன்னா எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்களா, அதனால பாக்குறது பொட்டல் காடாட்டமே தெரியும். இந்த மாதிரி வெயிலோட தாக்கமும் இங்க அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க கால வேலை தான், இப்ப மணி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 8 மணி தான் ஆகுது. ஆனா அப்பயே பாத்தீங்கன்னா இன்னும் சுள்ளு நம்ம ராஜஸ்தான்ல இருக்கிறாப்புல இருக்கு. இங்க இருக்கிற செவர்லாம் பாத்தீங்களா ஒரு பழுப்பு அடைஞ்சாப்புல, ஏன்னா இங்க நெய்வேலி அந்த நிலக்கரி எடுத்து எடுத்து அதெல்லாம் ஒரு பழுப்பு அடைஞ்சாப்புல ஒரு மாதிரியா இருக்கும். இங்க அந்த தண்ணி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்னும் கறி தண்ணி ஆட்டெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பார்த்தது இல்ல. கிரேட் வாரியர் தற்பொழுது வடலூர் வந்தாச்சு. வடலூர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வள்ளலார் திருஞான சபை ரொம்ப ஃபேமஸ். பார்க்காதவங்க அதை பார்த்துருந்தோம். என்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஒரு தடவை வந்து காமிக்கிறேன். இந்த சைடு தான் இருக்கு. டைம் இப்போ இல்லை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அவங்க அங்கே 10 மணிக்கு இருக்க சொன்னாங்க பாண்டிச்சேரியில். இங்கேயே மணி இப்போ 8:10 ஆயிட்டு இருக்கு. இன்னும் கடலூரில் போனோம்னா ஓவர் டிராஃபிக்காக இருக்கும். அதனால சீக்கிரம் போய் ஆகணும். முடிஞ்சா ஒரு நாள் வந்து இதை காமிக்கிறேன். அது நல்லா இருக்கும். இங்கே திருஞான சபை வந்து நல்லா இருக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வள்ளலார் ஏற்றின ஜோதி இந்த அணையா விளக்கு இருக்கு, அது அணையா அடுப்பு இருக்கு. அவர் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நெருப்பு வந்து அணைய விடாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் பெயர் ஏற்றப்பட்ட ஒரு ஜோதி அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா இருக்கும், வந்து பாருங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்லை அறிவியல் ரீதியாகவும் சரி, இல்லை சிந்தனை ரீதியாகவும் சரி, எல்லாத்துக்கும் பொருத்தமான இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வடலூரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமையா, ஆமா இன்னைக்கு தானே சனிக்கிழமை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சந்தை போடுவாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. செமையா இருக்குங்க அந்த சந்தை. இந்த தென்னை எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பெட்ஸ் சந்தை அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சந்தை இங்க இருக்கும். ஆமா சந்தை போட்டிருக்காங்க. இதாங்க சந்தை. எல்லா வகையானதும் விற்பாங்க. புளியில இருந்து, இங்கெல்லாம் புளி ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால புளியில இருந்து செடி கொடி எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு கடைகள் ரொம்ப கம்மியா தெரியுது. ஆனா எப்பொழுதுமே சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா இருக்கும். ஜேன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், போகவே முடியாது. இதை பாருங்க சேவல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, வாத்து கோழி. இதை பாருங்க ஒருத்தர் பிடிச்சிட்டு வராப்புல. எல்லாம் சேவல் தாங்க. சண்டை இங்கே வந்து தனியாக சண்டை சேவலுக்குன்னு பாருங்க, எல்லாம் பேரட், இது லவ் பேர்ட்ஸு. ஆனால் இன்னைக்கு கடை ரொம்ப கம்மிங்க. இல்லைன்னா அவ்வளோ அப்படி இருக்கும், கடை ரொம்ப கம்மியாக இருக்கு. இல்லைன்னா இந்த சந்தை வந்து வேற லெவலில் இருக்கும், தரமாக இருக்கும். கிரேட் வாரியர்ஸ் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, நம்ம பயணத்துல முட்டுக்கட்ட போடுறாப்புல எனக்கு இயற்கை உபாதை அழைக்கிறது. ஆகையால இயற்கை உபாதை, அதாவது சிறுநீர் கழித்து விட்டு மீண்டும் நம்ம பயணத்தை தொடருவோம். முடிச்சாச்சுங்க. பயணத்தின் நடுவே இந்த மாதிரி இயற்கை உபாதை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம பயணம் பண்ணணும். வாரியர்ஸ் இப்ப கடலூர் உள்ளார வந்தாச்சு. கடலூர்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா ரோடு ரொம்ப குறுக்கலா இருக்கும். அது நம்ம இங்க காலைல பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் போடுவாங்க. மீன் மார்க்கெட் வெளியில இருந்தெல்லாம் வந்து இங்க மொத்தமா கொள்முதல் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு இன்னைக்கு ஏதோ லீவு நாள் அப்படிங்கிறனால இங்க கூட்டம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஐயோ எனி டைம் எப்ப பார்த்தாலும் நஷ்டங்கிற இருக்கும். என்னன்னு தெரியல வாரியர். கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் பிளஸ் போலீஸ் இவங்களை வந்து ப்ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராணுவம் போனாங்க, இப்போ வந்து போலீஸ் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த ப்ரைடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நம்ம நாட்டை காப்பாற்றுறது ராணுவ வீரர்கள் மற்றும் நம்ம ஊரை காப்பாற்றுறது போலீஸ்காரங்க. அவங்களுக்குலாம் நிச்சயமா சர்வீஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். இங்க சில்வர் பீச் ரொம்ப ஃபேமஸுங்க கடலூரை பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்துல சில்வர் பீச்சில் குப்பை கூட மாட்டம் இருந்துச்சு. எங்க அப்பா கூட வந்தப்ப பார்த்தப்ப என்ன அது இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதை நல்லா டெவலப் பண்ணி ஓரளவுக்கு நல்லா மெரினா பீச்சுக்கு ஈக்குவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வாரியர்ஸ் நம்ம இப்போ இப்படியாக்கான்னு பாண்டிச்சேரி வந்தாச்சு. இப்போ பாண்டிச்சேரி வேறு என்ட்ரு ஆக போகிறோம். அது என்னமோ தெரியல, இந்த ஆர்ச்சை பார்த்தாலே எனக்கு ஒரு புதுக்களமாகவே இருக்கும். ஐ லவ் பாண்டி அப்படிங்கிறப்பதான் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரி நல்லா இருக்கும். ஏன்னா பிரின்சிபலும் இப்போ வரைக்கும் இருக்காங்க. பாருங்க உள்ளார நுழைஞ்சோடனே வெல்கம் பண்றதே பார் பார் பார். எல்லா சேர்ந்து சாராய கடை பார்த்தீங்களா, கொட்ட இடத்துல எழுதிருக்கு லிக்யூட். எல்லா இடத்துலையும் பார் தாங்க. பட் நமக்கு பாருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்னாப்புலதான் நம்ம ஒரு ஃபுட்டு. ஸோ எங்க இருந்தாலும் சோறுன்னு போட்டாங்கன்னா போதும். கல்யாணமா இருந்தாலும் சரி, அது இளவு வீடா இருந்தாலும் சரி, இப்போ உட்காந்து போயிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அந்த மாதிரி டைப். நமக்கு இதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு அந்த நம்ம சாப்பிட்டதும் கிடையாது, அந்த வாடகையும் பிடிக்கவும் மாட்டேங்குது. அப்பா
ஒரு தெரியா நம்ம பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கிற கூல் ஹோண்டா பிக்னிக்கு வந்தாச்சு. அவங்க சொன்னது 10 மணிக்கு வர சொன்னாங்க. பட் நான் ஒரு 9 9:15க்கெல்லாம் வந்து ரீச் ஆயாச்சு. அட்வான்ஸாக வந்தாச்சு. பார்ப்போம் எத்தனை பேர் வந்திருக்காங்க, இல்லை ஷோரூமே திறந்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். இங்கே தான் ஷோரூம் இருக்கு. ஷோரூமை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் வந்தது நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். இதாங்க ஷோரூமு. நம்ம ஃபர்ஸ்டே வந்தாச்சு. அப்பாடி நம்ம இப்போ இருக்கிறது ஹோண்டா பிக் பீன் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கோம். ஸோ ரீச் ஆயாச்சு. நம்ம ரைடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோமா. மற்ற யாரும் வராமல் இருக்காங்க. நம்ம பிளாக்கி ஜம்முன்னு நிற்கிறாரு. ஸோ நம்மளை உள்ளார போய் உட்கார சொல்லியிருக்காங்க. நம்ம உட்காந்து வெயிட் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க உள்ளார போகலாம். அதாவது ஷோரூம்ல யாருமே காணோம். ஓகே டன். உள்ளார பார்த்தீங்கன்னா 2 வண்டி தான் இருக்கு. இந்த வண்டியெல்லாம் ஸ்டாக் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கும். அதனால 2 வண்டி தான் இருக்கு. நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் போல இருக்கு. ஜிபி 350 இருக்கு. செமையா இருக்கு. எனக்கு ஹைனாஸை காட்டு இப்போ வர வர சிபி 350 ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்கு வண்டி. ஓகே வாரியர்ஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். One hour later. ஒரு தரியா வாரிய, அதாவது 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்க. கப்புள் ரைடர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ 10:45 அவங்க கொடியை அசைச்சு நம்ம எல்லாம் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். மணி இங்கேயே ரொம்ப டைம் ஆச்சு. காலைல வர சாப்பிடல, ரொம்ப பக்கம் வந்தது. ஒரு தரியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைடை. கிளம்பியாச்சு. கொடியாச்சு கிளப்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் போல தான் சொன்னாங்க அந்த ரிசார்ட் இருக்கிற இடம். கிரேட் வாரியர்ஸ் பாண்டிச்சேரியில் வச்சுக்கிங்கன்னா வெயில் மண்டையை போலாக்குது. இதில் டிராஃபிக் வேறு ஓவராக இருக்குது. எப்படா ரீச் ஆகும், எப்படா ரூமுக்கு போவோம், எப்படா சீட்டை கொண்டாடலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் இப்போ நோ ஐடியா. வாரியர் அப்பயும் ஷோரூம்ல சொன்னாங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கடான்னு. யாரை கேட்கிறாங்க? குரூப் ரைட்ல வந்துட்டான் மட்டும் யாரும் கண்டிஷனை ஃபாலோ பண்றதில்ல. மீட்டிங்ல சொல்றப்ப எல்லாம் மண்டைய ஆட்டினாங்க. இப்ப பார்த்தா இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. முன்னாடி ஒரு கேங்க, பின்னாடி நடுவில் ஒரு கேங்க, பின்னாடி ஒரு கேங்குன்னு ஆளுக்கு பிரிச்சுட்டாங்க. இப்பதான் நானே அடிச்சு பிடிச்சி வந்து பிடிச்சிருக்கேன் ஒரு 3 பேர்த்த. ஆனா குரூப் ரைட்ல இந்த மாதிரி காமெடி தன்மைலாம் அதிகமா நடக்கும். ஏன்னா நம்ம போயிட்டே இருப்போம், பின்னாடி பார்த்தாலும் ஆளா இருக்க மாட்டாங்க, முன்னாடி பார்த்தாலும் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஏன்னா குரூப் ரைட்ல நிறைய அனுபவம் நான் பட்டிருக்கேன். இது என்னோட புது பில்டிங்கா இருக்கு. இது நம்ம பில்டிங். பரவாயில்ல. பாண்டிச்சேரி இப்பதான் நான் சுத்தி பாக்குறேன். இங்க லைன்ல வாங்க அப்படிங்கிறாரு முன்னாடி போறவரு. நம்ம ஆளு கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நாங்க பாண்டிச்சேரியோட எண்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வாயு இன்னும் எங்க போறேன்னு தெரியல. எண்டு தானே தெரியல. நம்ம பாண்டிச்சேரி வந்து சுத்தி இருக்கேன். பட் எதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆல்ரெடி நம்ம கூகுள் மேப்பை பார்த்தோம். அப்படி இப்படி சுத்துறது. பைபாஸ்ல இருந்து ஏதோ டைவர்ட் பண்ணிட்டாங்க ரூட்டை. அதாவது டைவர்ட்னா என்ன, பைபாஸ் போயிட்டு இருக்கு சென்னை பைபாஸ். இது வந்து இதுக்குள்ளார தான் அந்த ரிசார்ட் இருக்குதுங்களாம். பக்கத்தில் நியர்பை பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரிசார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பட்டு ரோடு கண்டிஷன் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. பார்ப்போம் இந்த ரிசார்ட் எவ்வாறு இருக்கிறது என்று. வந்துட்டோம் போலக்கு அந்த ரிசார்ட்டுக்கு. அவராட்டா 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 ரிசார்ட். ஏதோ சென்னை டீம் எல்லாம் வந்திருக்காங்கோ. ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சுங்க வாரியர்ஸ். நிறைய பேர் தான் வந்திருக்காங்க. இதுல எங்கிட்ட போய் பைக்கை நிறுத்துறது, இப்படியாக்க நிறுத்திக்க வேண்டியதுதான். நிழல் இருக்குல்ல, அப்படியாக்க நிறுத்திடுவோம்.
ஐயா விருந்தினர் வணக்கம். யாரோ வரீங்க, ஹீரோவாட்டம் இருக்கீங்கன்னு நினைச்சேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வரா சார், அவர் எல்லாத்துக்கும் நமக்கு எந்த ரூம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரூமை தேர வரையும் போதும்போது நடிச்சு அவ்வளோ பெரிய இடம் இந்த ரிசார்ட்டு. ஏகப்பட்ட வீடு, அது வீடாகவே கட்டி வச்சுருக்காங்க. ரெசார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ரூமு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாண்டிச்சேரி அவுட்டரில் சுத்தமாக இருக்குது. ஸோ இது உள்ளார இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாரியர்ஸ். இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா பார் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன தேவையோ, ஏன்னா பாண்டிச்சேரியில் அப்புறம் சொல்ல தேவையா, ஸோ அதனால் பார் செட்டப்லேயே கொடுத்துருக்காங்க. ட்ரிங்க் எதுவும் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படி ட்ரிங்க் பண்ணுறாப்புல, அதுக்கு தகுந்த ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. கீழே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே அதுக்கு தேவையானது என்னென்னவோ அந்த பாருங்கள் ஷோபா படுத்திட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வெளியில் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதே தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. 2 ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூமில் 2 ஏசி இருக்குது. நல்லா இருக்குது, அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதுதான் டஃப்பாக இருக்குது. அதுங்க 2 ஏசி கொடுத்துருக்காங்க. இதே ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேஸுக்கெல்லாம் வேறு மாதிரி லெவலில் இருக்கும். இங்கே கேர்ள்ஸ் ரைடர் வேறு நிறைய பேர் வந்துருந்தாங்க. அவங்க வேறு சும்மா சருபுன்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதாகப்பட்டது மை கிரேட் வாரியர்ஸ். வந்தோடனே ரூம் நல்லா நீட்டாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து சாப்பாடு நல்லா திருப்தியாக போட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு காமிக்கணும்னு நினச்சா நான் இங்கே காமிக்க முடியல, ஏன்னா செம பசி. காலில் இருந்து நான் வேற சாப்பிடாம இருந்தேன், ஒரு டீ காஃபி கூட சாப்பிடாம இருந்தேன்னா அதனால செம பசி. கிட்டத்தட்ட காலிலேருந்து ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி இங்கே வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் இங்கேயும் வந்தாச்சு. ஸோ மார்னிங் டிஃபன் எதுவுமே எடுத்துக்கல, அதனால செம பசினால லஞ்சு போய் ஃபுல் கட்டுன்னு கட்டினேன். பிரியாணி, ஆக்சுவலாக சிக்கன் கிரேவி, சப்பாத்தி நிறையா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பிரெட் அல்வா, ஐஸ்கிரீம் அதுன்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு தான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் அந்த மைண்டே எனக்கு போகல, ஏன்னா பசி என்னால் தாங்கிக்க முடியல. சாப்பிட்டு முடிச்ச கையோட வந்து செம்ம தூக்கம், நல்ல ஒரு தூக்கம், தூங்கியாச்சு. நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கியாச்சு. நிறைய இப்போ கால் பண்ணி கூப்பிட்டாங்க, எதற்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது டிஷர்ட் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஷர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சைஸ் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கோம், போட்டு தான் பார்க்கணும் இவ்வளோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குங்க டிஷர்ட்டு. நமக்கு நல்லா அடாப்ட் ஆகுது. கப்புள் ரைடர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம தலைவர் இவர் தான், எங்க போனாலும் எங்களுக்கு கைடு பண்றது இவர் தான். தலைவர் அப்படியே ஒரு 2 வார்த்தை. என்னத்த சொல்றது, நான் சொல்றது எல்லாம் பொய். எங்களுக்கு தலைவரே அவர் தான். சும்மா இது மாதிரி வந்தா ஒரு சந்தோஷமா இருக்குது. நண்பர்கள்லாம் சந்திக்கலாம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி வர்றது கொஞ்சம் மனசுக்கு புத்துணர்ச்சியா இருக்குது. மனசுக்கோ உடம்புக்கோ வந்தாங்க ஜாலியா நண்பர்களை சந்திச்சுட்டு போகும்போது வீட்டையே மறந்து சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும். நண்பர் மிருத்யுராஜ் எப்படி சொல்றேன்னா என்று மார்க்கண்டே அப்படிங்கிறாப்ல. வயசெல்லாம் ஆகல, சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபேஷன். என்ன பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைல் கித்த நேரம் இதாங்க கேங்கு. எங்க போனா நாங்கெல்லாம் செட்டா போறது. ரொம்ப யங்ஸ்டரான கேங் இதெல்லாம், யங்ஸ் கேங். இவர் வந்து பெரிய தலைவர், இவர் வந்து சின்ன தலைவர். தலைவர் நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன ஒரு தெரிஞ்சு ஒரு 5 ரைடு, ஒரு 6 ரைடு கிட்ட வந்திருப்போம். ஒரு செட்டா, ஒரு கேங்கா நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்ல என்ன மாதிரி பாண்டிங்லாம் இருக்கு, என்னென்ன பாண்டிங் இருக்கு, அதுல தலையோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கு, அது நீங்க தலைவரை தான் சொல்லுங்க. அவரை தான் கேட்கணும். அது நம்ம பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்கு? நம்ம பழக்க வழக்கம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இதனால நிறைய நட்புகள் கிடைக்குது. ஓகே, கண்டிப்பா. இப்படி வர்றதுனால உங்களுக்கு எதெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க? எல்லாம் நம்மளுடைய ஒர்க்ல இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் ஏதாவது ஃப்ரீயா இருக்கு. ஒரு வந்தோமா, ஒரு 2 நாள் நிம்மதியா இருந்து போனோமா, அந்த ஒரு இது என்ஜாய். ஆமா, வாங்க. இப்ப பார்ட்டியார வச்சிருக்காங்க. ஆமா, நமக்காக தலைவருக்காகவே இன்வைட் பண்றதுக்கு வெல்கம் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. குஷன் வர மென்ஷன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்மளோட இந்த கேர்ள்ஸ் கேங்க் தான். ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க. ஏன்னா ஆல் தி இயர்ஸ், ஆல் தி எஃபர்ட்ஸ், கண்டிப்பா நீங்களும் கொடுத்துக்கலாம். ஏன்னா
உங்க சப்போர்ட் பண்றதுக்கு உங்களோட பேச்சு லேடர்ஸ் கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்திருக்கிறது இதான் ஃபுல்லா ரைடர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ரைடர்ஸ் தான் இங்க வந்திருக்காங்க. அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்மளும் அரவை போட்டுக்கிட்டே இருந்தோம். மீட்டிங்கை பார்த்தோமோ பார்க்கலையோ தர்பூசணி அடுத்து சூப்பு லொட்டு லொஸ்க்குன்னு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஜூஸு ஐயோ கொடுத்த முடியாம தான் இருந்தாங்க. நல்லா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ one make champion. ஹோண்டாவை லைக் தேங்க்யூ நைட். எப்படா நம்மளை கூட்டு கௌரவப்படுத்தான்னு பார்த்தா லாஸ்ட்டாக கூட்டு நம்மளை கௌரவப்படுத்துறாங்க. ஆனால் அப்பன்னு பார்த்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சேயமாக போச்சு. அப்புறம் என்ன சாப்பாடு வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு புடின்னு பிடிச்சிட்டு அப்புறம் செம ஆட்டம் போட ஆரம்பிச்சாச்சு. நைட்டு போட்ட ஆட்டத்துக்கு காலைல ஏஞ்சி ஸ்விம்மிங் பூலில் செமையாக ஆட்டத்தை போட்டோன்னா ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பிளேஸு. அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். காலையில் சாப்பாடு போடுறேன்னு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறோம். என்ன எப்போ வந்தாலும் ரொம்ப குதூகலமாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கு எங்கள் கூட்டாளியெல்லாம் வந்திருப்பாங்க. சென்னையிலேருந்து சில கூட்டாளி இருக்காங்க, பாண்டிச்சேரியில் நிறைய கூட்டாளி இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து செம்ம கூத்து அடிப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டாளியெல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு காரணத்தினால வர முடியாதனால என்னால் சரியான பிரகாரம் கொண்டாட முடியல. ஆனால் மற்ற ஊர்லேருந்து வந்திருக்கிறவங்களாம் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது இங்கே. அதனால எல்லாம் சரி ஆட்டம், எல்லாம் சரி பாட்டு, எல்லாம் குதூகலமாக கும்மாளமாக இருந்தாங்க. அதுவும் கப்புள் ரைடர்ஸ்லாம் வந்தவங்களாம் வந்து நம்ம ஹனிமூனுக்கு வந்தவங்களாட்டம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ மார்னிங் என்னென்ன டிஃபன் போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிற வாரியர்ஸ் வாங்க. ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், கிளம்பியாச்சு, ஊர் பக்கத்து போக போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுக்குங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்க. குடும்பம் முக்கியம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் TRFA. பாய் பாய். Trident Riders room ஜெயிச்சு முடிப்போம். Trident Riders room